எங்கள் வீட்டுக்காரர் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கும்போதே ஆக்சிடெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டாக்டர் படிக்க வைக்கிறேன்னு ஒரு 25 lakhs கிட்ட கட்டுனுச்சு. இப்போ திடீர்னு நம்ம சினிமாவில் நடிக்குது இந்த பொண்ணு. அதில் ஒரு லேண்டை விற்றுட்டு இவளை அட்மிஷன் போட்டோம். இது அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வீட்டெல்லாம் விற்று நீங்கள் என்னை படிக்க வைக்க வேண்டாம். அவங்க ஒருவேளை லவ் மேரேஜ் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Its Heartbeat. Meet and greet with Deepa Balu. Powered by Sims Hello Doctor, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant. இப்போ வரைக்குமே வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது பண்ண பாப்பா அப்படி சொல்லுவாங்க. காசு பணம் அதெல்லாம் நீ பார்க்காத, அது எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம், பட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண. முதல் குரல் நீ எம்பிபிஎஸ் மட்டும் பாஸ் பண்ணிட்டான்னா போதும். அதை அவள் பாஸ் பண்ணிட்டா எல்லாருக்கும் நெத்தி எழுதிதான். ஜோடியாக அர்ஜுன் அருமையாக இருந்துச்சு. அந்த பையன் நல்லா நடிக்கிறான். ரீல் தான் நான் சொல்கிறேன், ரியல் கிடையாது. ஆஹா, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சந்தோஷத்தை விட இன்னைக்கு வந்து அதை விட அதிகமான சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இங்கே வந்திருக்கவங்க தான். அவங்க இல்லைன்னா நாங்கள். Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Its Heartbeat. Meet and greet with Deepa Balu, powered by Sims Hello Doctor, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant. அவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக கனவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்குது. அவங்களோட கனவு இன்னைக்கு இவ்வளோ அழகாக இன் ரியாலிட்டி அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. அத்தனை கஷ்டத்தை தாண்டினா ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு தீபாஸ் மதர். ஒரு பலத்த கைத்தட்டலோட a huge round of applause to her please. நல்லாவே கைத்தட்டல் கொடுக்கலாம். she deserves it, she truly deserves it. ஏன்னா ஒரு தனி நபராக நின்று இன்னைக்கு தீபா சொன்ன ஒரு வார்த்தை இஸ் ரொம்ப என்ன சொல்றது, நான் கண்டிப்பா அந்த எம்பிபிஎஸ்ன்ற ஒரு விஷயத்தை முடிக்கிறேன் அப்படின்னா இவங்க கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஸோ தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டு see you here. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஆஹா, இந்த தருணம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்காங்க ரெண்டு பேரும். ஃபஸ்ட்டு தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அவங்களோட வளர்ச்சி பார்க்கும் பொழுது அவங்க மட்டும் கிடையாது, கூடவே நீங்கள் அப்படியே கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. பட் இன்றைக்கி இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ ஃபோன் கால்ஸில் எங்களால் சொல்ல முடியல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ த க்ரௌட் வாஸ், அவ்வளோ கால்ஸ் எங்களுக்கே வந்தது. ஸோ இந்த மோமெண்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்கள் பொண்ணை வந்து எல்லாருமே அவங்க வீட்டு பொண்ணாக பார்க்குறாங்க. அதான் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பிறக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட இன்னைக்கு வந்து அதை விட அதிகமான சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இங்கே வந்திருக்கவங்க தான். அவங்க இல்லைன்னா நாங்கள் பாப்பா. ஐ திங்க் பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறகுன்னா அது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்போம். அதை விட இது வந்து அந்த குழந்தை வந்து நல்ல மேலே போகுதுங்கையில் அதை விட சந்தோஷம். ஆஹா, சூப்பர். ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்களே. இங்கே இருக்கிறதோட அடுத்த கட்டம் போகிறது வந்து சந்தோஷத்தை தாண்டி நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. அந்த கஷ்டம் உங்ககிட்ட வச்சுட்டு எல்லா கஷ்டம் நான் எடுத்துக்கிறேன், நீ ஓடு, நீ படி, உன்னால் என்ன முடியுமோ செய்யின்றது வந்து சொல்கிறது ஈஸிமா, ஆனால் அதை செயலில் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட் எப்படி உங்களுக்கு அவ்வளோ ஒரு தைரியம், படிக்கட்டும் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன். அதான் சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இது மாதிரி பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு கேஸ்ன்னு கால் பண்ணிடுவாங்க, அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவேன். அப்போ அவர் சொல்லார், இவ டாக்டர் வந்துடுவாங்கன்னு பயந்துட்டு இவங்க போகிறாமா, நீ டாக்டர் ஆகிடுவாப்பா, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு அவர் சொல்லி சொல்லி வளர்த்தாரு. அப்போ என்னன்னா அந்த பொண்ணு சின்ன வயசு எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கும்போதே ஆக்சிடெண்ட்டில் எடுத்து அவர் இவ்வளோ மாதிரியே இருப்பார். எங்கள் ஊரே எல்லோரும் சின்ன பாலுன்னு தான் அவளை சொல்லுவாங்க. அப்படியே டிட்டோ இவ்வளோ மாதிரியே இருப்பார். எந்த ஒரு ஈயரும்புக்கும் அவர் வந்து கெடுதல் பண்ண மாட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். அப்போ அதே மாதிரி எங்கள் ஊரே சொல்லுவாங்க, 2+ வந்து கடவுளுக்கே ஏற்றுக்கலை, நீயும் ப்ளஸ் அவரும் ப்ளஸ், எப்படி சுமதின்னு என்னைய கேட்பாங்க. அதனால தான் கடவுளுக்கே கேட்காம அவர் வந்து இதாகிட்டுன்னு அவரோட ஆசை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். இப்போ இன்றைக்கி காசு இருக்கும், நம்ம இடம் வாங்கிக்கலாம். அப்போ நான் அந்த படிப்பை விட்டுருந்தேன்னா இந்த பாப்பாவை மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது. அவள் ஆசைப்பட்டது இல்லாமல் போயிருக்கும். இல்லை, அவங்க எப்போவுமே வந்து இப்போ வரைக்குமே வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது பண்ண பாப்பா அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், உனக்கு பிடிச்சிருக்கா, எண்ட் ஆஃப் த டே வந்து உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு,
இப்போ காசு பணம் அதெல்லாம் நீ பார்க்காத, அது எப்போ வேணால் சம்பாதிச்சுக்கலாம், பட் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுமா. இல்லை இப்போ அவங்க என்ன பிடிச்சிருக்கோ நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல, ஓகே ஆக்டிங்கா, படமா, நடிக்கணுமா, ஒரு டாக்டருக்கு படிக்கும் பொழுது எதுக்கு இது அப்படின்னு ஒரு அம்மாவாக யோசனை உங்களுக்கு வந்திருக்கும். வந்ததா அந்த மாதிரி எனக்கு வரல. நான் ஊரில் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கல்ல, டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு ஒரு 25 lakhs கிட்ட கட்டுனுச்சு. இப்போ திடீர்னு நம்ம சினிமாவில் நடிக்குது இந்த பொண்ணு, அது ஊரில் உள்ளவங்க கேட்பாங்கல்ல. நம்ம கரெக்டாக இருந்துட்டா எதுனாலும் ஓகே. டிகிரி வாங்கிடணும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. இல்லை இப்போ ஊரில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அது எப்படி சமாளிச்சிங்க? அது ஈஸி இல்லைல்ல, தனியாக இருந்து இல்லை என் பொண்ணுக்கு என்ன அது தேவை அதை நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் சொன்னாலும் குறையா சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ என் பையனே வந்து இங்கே தான் படித்தான், ஸ்ரீ சாஸ்தாவில் இன்ஜினியரிங் முடித்தான். அடுத்தது அவன் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான் கவர்மெண்ட்டில். நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது, பிள்ளைங்களுக்கு என்ன படிக்குதோ அதை விட்டுறணும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் படிக்க வச்ச ஒரு படிப்பு வந்து சாதாரணமான படிப்பே கிடையாது. டாக்டர், இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது எனக்கு பெரிய தலையே சுற்றுது. யாருமே இல்லை, உங்களுக்கான ஒரு விஷயம், நீங்கள் மட்டும்தான் ஓடுறீங்க. அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க எல்லாமே? இவளுக்கு வந்து ஒரு லேண்ட் இருந்துச்சு, எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது எதையும் வந்து வேஸ்ட் பண்ணலை. எங்களுக்கு தேவையானது ஓரளவு சேர்த்து வச்சுருந்தார். அதில் ஒரு லேண்டை விற்றுட்டு இவளை அட்மிஷன் போட்டோம். அவனுக்கு வந்து நான் நைட் பகலாக டியூட்டி பார்த்துருக்கேன் நான் ஹாஸ்பிட்டலில். எங்கள் வீட்டுக்கார் வந்து தரமான பையன். இன்னமும் சொல்லப்போனால் எங்கள் பள்ளத்தூருக்குள்ளே அது மாதிரி ஒரு பையன் இனிமேல் பிறந்து தான் வரணும், அது எங்கள் ஊரே சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து அது எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கூட தான் இருக்கார். பட் இருந்தாலும் அவர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் இன்றைக்கி தீபாவோட. ஏன்னா அவங்க வந்து இப்போ டாக்டரும் படிக்க போகிறேன்றாங்க. அவர் டாக்டர் படிக்க போனதுலேயே சந்தோஷத்துலேயே அவர் என்ன டாக்டர் தான் வளர்க்கணும், அதுதான் அவரோட எண்ணம். அதை நம்ம விட்டுட்டோம்னா இந்த பொண்ணே ஒரு வயசில் சொல்லும், ஒரு டிகிரி போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து கேட்கும், எங்கள் அப்பா இருந்தால் என்னை படிக்க வச்சுருப்பாருமா, அவங்களால முடியலை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருச்சுன்னா அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்குறாங்க, கேட்கல, நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சிடணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு படிப்பை தாண்டி ஒரு யூடியூப்பில் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க சொல்லும் பொழுது நிஜமாக அவங்க மைண்டில் என்ன ஓடுச்சு? ஐயோ இதெல்லாம் விட்டு எதுக்கு யூடியூப் இப்போ? இல்லை இப்போ ஏன்னா வந்து சினிமாவிலலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் பாப்பா வந்ததுக்கப்புறம் நிறைய ஒவ்வொரு நாள் கால் பண்ணி நடந்தது ஃபுல்லாக ஒப்பிக்கும். அழுகனாலாம் அழுதுடுவா. இந்த இன்டர்வியூ போனேன், நான் செலக்ட் ஆகலை, விட்டு பாப்பா அடுத்தது இதை விட உனக்கு பெருசாக உனக்கு கிடைக்கும் சாமார். அப்போ இதில் கிடைக்கிறதே பெரிய விஷயம். திடீர்னு பாப்பாவை மட்டும் அனுப்ப முடியாதுன்னு என் பையனையும் சேர்த்து அனுப்பிவிட்டேன். அவன் 15 நாள் வேலையை விட்டுட்டு கோவிட் டைம் இவளோடையே வந்து இருந்தான். அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் பார்த்துக்குறாங்க, நிறைய பொண்ணுங்க இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவளை விட்டுட்டே அவன் வந்தான். அவனும் வந்து இப்போ படிக்க போகிறவங்க எந்த ஒரு எதுவும் சொல்லலை, எதை வேணுமோ விற்றுருங்க, வீடு வேணுனாலும் வேலையை பாருங்கள், விற்றுட்டு நம்ம வடகை வீட்டுக்கு போய்க்குவோம், இன்ஜினியரை வர சொல்லுவோமான்ட்டான். இது அழுக ஆரம்பிச்சிருச்சு, அப்படி வீட்டெல்லாம் விற்று நீங்கள் என்னை படிக்க வைக்க வேண்டாம். அது ஒரு ரீசனாக இருக்குமா? தீபா வந்து இன்னைக்கு நான் பண்ணணும், ஐ வாண்ட் டு ப்ரூவ் எல்லாருக்குமே, அது என் ரிலேஷனாக இருக்கட்டும். இல்லை அப்படி இல்லை, அது என்னோட ஆசையும் தான். உங்களோட ஆசை? ஆமாம், என்னுடைய ஆசையும் தான். பிகாஸ் யார் என்ன சொன்னாலும் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அது படிப்புங்கிறப்போ நீங்கள் மற்றவங்க சொல்கிறதுக்காக மெமரைஸ் பண்ணலாம், பட் அது நம்மளால் எழுதும் போது அது வராது, நம்மளால் பாஸ் பண்ண முடியாது. என்னோடய ஆசையும் தான், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அண்ட் உங்களுக்கு மீடியாவில் அவங்க அந்த என்ட்ரி கொடுக்க போகிறாங்க, இனி ஆக்டிங் தான் அப்படின்னும் பொழுது ஏதாவது உங்களுக்கு பயம் இருந்ததா? பயம், அவள் போல்டான பொண்ணு, எதுக்கும் கவலைப்பட மாட்டான். எஸ்னா எஸ், நோனா நோ, அவ்வளோதான். அவள் அதை பற்றியெல்லாம் எஸ் ஆர் நோ தான். ஆமாம்மா, இன்னைக்கு மொத்த ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஒரு நெத்தி அடி பதில் கொடுக்கணும்னா, ஏன்னா எனக்கு பயங்கரமாக வந்து உட்காந்துருக்கான், சும்மா ஃபேன்ஸ் மீட் நாங்கள் பண்ணலை, மொத்த ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஒன்று சொல்லணுன்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கேமராவை பார்த்து சொல்லுங்கள். எம்பிபிஎஸ் மட்டும் பாஸ் பண்ணிட்டாள்னா போதும். அது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது, அதை அவள் பாஸ் பண்ணிட்டா எல்லாருக்கும் நெத்தி அடி தான். ஆமாம், இங்கேயே அவள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணிடுவா, ஒரு 8 hours டியூட்டி போயிட்டு மற்ற டைமில் ஷூட் போய்ப்பான். அப்படியா? ஆமாம், அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கேன். படித்தது வீணாக இருக்கீங்க, இருக்கா இல்லையான்னு அதையும் எனக்குமே இருக்குது, நான் எங்கேயுமே விசாரித்து வச்சுருக்கேன். இல்லை பட் அது எப்படி மேனேஜ் இருக்கிற டைமில் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். இருக்கிற டைமில் அம்மா சொன்ன உங்களுக்குமே அது இருக்குது, ஒரு டியூட்டி ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ போய் கற்றுக்கலாம், அவ்வளோதான். அம்மா, எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். ஜோடியாக அர்ஜுன் எப்படி அது எப்படி எவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? சீரீஸ் பொறுத்த வரைக்கும் அருமையாக இருந்துச்சு. அந்த பையன் நல்லா நடிக்கிறான்.
ரீல் ரீல் தான் நான் சொல்கிறேன், ரியல் கிடையாது. ஆஹா, நான் கேட்கலையா அது ரீலா இல்ல இல்ல ஆடியன்ஸ் கொடுத்த ரியாக்ஷன்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா? ச்சே, நம்ம பொண்ணு என்ன இப்படி இவ்ளோ அழகா அப்படி நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இல்ல அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அம்மா தான் காரணம். இந்த ஆக்சிடென்ட் சீன் அப்போல்லாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன்ப்பா, போஸ்ட் ஒன்று போட்டுருந்துச்சு பார்த்தேன், எங்கள் அம்மா என்னை பார்க்க வேண்டான்ட்டாங்க அப்படின்லாம். அந்த ஆக்சிடென்ட் சீன்லாம் பார்த்துட்டு நிறைய பேர், கொஞ்சம் பேர் இல்லை, நிறைய பேர் கால் பண்ணி. இல்லை ஆக்சுவலி வந்து நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூல்லலாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? அதிலலாம் வந்து அம்மா தான் வந்து இப்போது சந்திரமுகி வேஷம் போட்டேன் செகண்ட் ஸ்டாண்டர்டில். அப்போது அந்த சிடி வாங்கிட்டு வந்து அதை ப்ளே பண்ணி தெலுங்கு தெரியாதுல்ல, அது உட்காந்து எழுதி அது அப்படியே பண்ண சொல்லி என்னை ஆக்ட் பண்ண வச்சாங்க. போட்டு ஸ்டாப் பண்ணி சந்திரமுகி அப்படின்னு எந்திரி அப்படிமே. ஆமாம், அந்த மாதிரி என்னை நடிக்க வச்சது அவங்க தான். அம்மாவுக்கு வந்து ஆசை இருந்தது. ஸோ அந்த ஆசை தான் வந்து லைக் என் பொண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ எங்கேயாச்சும் ஒரு காஸ்டியூம் பார்த்தாங்கன்னா இது நல்லா இருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்குல்ல, இந்த கலர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. எப்போவுமே எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், நான் கேட்கலன்னா தப்பாயிடும் இந்த செக்மெண்ட். ஐயோ கேளுங்கன்னு வேறு சொல்லிட்டாங்க. அம்மா, இந்த மேரேஜ்னு ஒரு விஷயம், இரு டார்லிங், நான் ஒன்றும் அது உள்ளே வேணான்னு தான் பார்க்குறேன். ஸோ மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க, ஒரு டைம் பண்ணுவோம், அது எப்போ அப்படின்ற ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? இல்லை இப்போதைக்கு தேவையில்லைம்மா? என்னோட விருப்பம், எனக்கு எப்போ ஓகேயோ அப்போ. இரு தீபா, நான் கஷ்டப்பட்டு இந்த கேள்வி எவ்வளோ கஷ்டப்பட்டு நானே கேட்டிருக்கேன். அம்மா வேறு டெரர் லுக்கில் சந்திரமுகியாவே மாறி இருக்காங்க. அதை எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான்ல, அதுக்கப்புறம் பண்ணலாம். அவங்க ஒருவேளை லவ் மேரேஜ் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பையன் நல்லா பார்த்துக்கிட்டான்னா போதும், படிப்பு அந்தஸ்து அழகு இதெல்லாம் தேவையில்லை, என் பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டானா ஓகே. அப்படியா? ஆமாம், சூப்பர். நிஜமா சொல்கிறீங்களா? இல்லை நிஜமாக தான். இங்கே நம்ம எவ்வளோதான் பார்க்குறோம், அதில் அந்த பையன் வந்து அன்பா அவளை பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அவங்க லவ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே தான். இப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அந்த கேள்வி. அரேஞ்ச் மேரேஜா? என்னம்மா குழப்புறீங்க ரெண்டு பேரா? அம்மா இல்லை, அம்மா பொறுத்த வரைக்கும் எதனாலும் ஓகே, பட் நல்ல பையனாக இருக்கணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் கஷ்டம். இல்லை, நல்ல விஷயம் தான். சரிக்கு போகிறோம். லவ் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே, லவ் பண்ணலனாலும் ஓகே, நல்ல பையனா பார்த்துட வேண்டியதுதான், அவ்வளோதான். ஒருவேளை மாப்பிள்ளை மீடியா உள்ளேருந்து வந்தா? அதுவுமே அதான் ஒரே வரியில் முடிச்சுட்டேனே, நல்ல பையனா இருந்தா மீடியாவோ அடிச்சாங்க வைப்பாங்க. ஓகே, படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, 10th படிச்சுட்டா கூட பரவாயில்ல, பையன் நல்ல பையனா, அது ஒரு 2 years இருக்குல்ல, அதுக்குள்ளே அவன் மனசுலையும் பார்த்துப்போம். இப்போ அங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணி இங்கே போகிறேன், இந்த ஒரு 2-3 குவாலிட்டி இருந்தால் போதும் அப்படின்னா என்ன? நல்லா பார்த்துக்கணும், அம்மா சொல்லிட்டாங்க, ஓகே. அடுத்ததுமா, நான் ஏதோ வேற ஏதோ பொய் சொல்லக்கூடாது. பையன் வந்து உண்மையாக இருக்கணும். அடுத்தது அவங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு சாக்லேட் பாய் அப்படிலாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். பாயா இருக்கணும்ன்றீங்க அப்படின்னு. நல்ல பையனா லைக் உண்மை சொல்லாமல் நம்மளை பார்த்துக்கிட்டா, உண்மை சொல்லி நம்மளை பார்த்துக்கிட்டா ஓகே, அவ்வளோதான். உண்மையாக ட்ரூவாக இருந்தால் ஓகே. அம்மா, இப்போ உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேள்விகள் கேட்க போகிறேன், டக்குன்னு போயிடலாம், ஓகேவா? தீபா வந்து ரொம்ப நாட்டியான, ரொம்ப வாழுத்தனம் பண்ணுற பொண்ணா, இல்லை அப்படியே அமைதியாக இருக்கிற ஒரு பொண்ணா? அவள் ஒன்றும் வாய்த்தனமெல்லாம் பண்ண மாட்டாள், அமைதியாக தான் இருக்கும். நான் ஹாஸ்பிட்டலே தான் அவளை வச்சு வளர்த்தே இருக்கிறேன். அப்படியா? ஆமாம். அந்த அண்ணன் தங்கச்சி சண்டை அது எப்போயாவது வரும் தான் லைட்டாக, அது அவன் பேசாமல் இருப்பான், இவன் தான் ஏதாவது பண்ணுவான். இப்போ கூட அடிச்சுப்பாங்களா ஏதாவது? இப்பையும் அடிச்சுப்பான், இவன் தான் இவன் வின் பண்ண. எதுக்கு அல்பத்தனமாக சண்டை போடுவாங்க ரெண்டு பேரும்? சொல்லிட்டா வேணான்றாங்க. மாமா, எங்களுக்கு அதான் தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். ஸ்நாக்ஸு, சாப்பாடு அவனுக்கு கொஞ்சம் உரப்பாக இருக்கணும், இதுக்கு உரப்பு இருக்காது. ஸ்நாக்ஸ் என்னோடது எதுவும் எடுத்துருவான், சாப்பிட்ருவான் நான் இல்லாதப்போ, அதுக்கு தான் அதெல்லாம் அல்பத்தனமாக அடிச்சு. அதுக்கு ஸ்நாக்ஸில் என்னம்மா ரொம்ப பிடிக்கும்? இல்லை, நான் வச்சுட்டு போவேன் சாப்பிடணுன்னு, நான் எங்கேயாச்சும் போயிட்டு வரைக்கும் அது காலியாக இருக்கும், அப்படி தான் அடிச்சுப்பேன். அவன் நல்லா சாப்பிடுவான். ஓகே. எல்லாருக்கும் அந்த கோவம்ன்றது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஆனால் முக்கியமாக இதுக்கு ரொம்ப கோவப்படுவாமா இவோ, இதுக்கு ஏன் கோவப்படுறானே தெரியல அப்படின்னு எல்லா விஷயத்துக்கு. அது என்ன, டைம் ஆகிட்டுனா சத்தம் போடுவான். ஒரு ஏதாவது புக் பண்ணுவா, இப்போ கிடைக்கல, அடுத்த டைம் ஆகிட்டே இருக்குது, புக் ஆக மாட்டேதுன்னா டென்ஷன் ஆகிருப்பான். நீ காலையில் கூட நிற்க முடியாது. என்ன நடந்தது? டைம் ஆகிடுச்சு லைக், அதனால நடந்தது. அதனால வர ஹரியில் அம்மா வேணாம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சினாரியோ நடக்கும்.
அதாவது சின்ன வயசுல ஏதாவது அண்ணனும் தங்கச்சியும் மாட்டின விஷயங்கள் ஏதாவது இருக்கா? சும்மா ஏதாவது பண்ணுங்க, சொல்லுமிசம் பண்ணுங்க. பண்ணுங்க ரெண்டும். நிறையா பண்ணும் ரெண்டும். என்ன பண்ணுவாங்க சொல்லு, லைட்டாக எடுத்து விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணா தான் சும்மா ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட இதை கொண்டு போய் இப்போ லைக் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்க, இப்போது சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு சொன்னால் அது கொஞ்சம் உப்பு மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து உப்பு மிக்ஸ் பண்ண போகிறப்ப என் அண்ணா வந்து உப்பு மிக்ஸ் பண்ணாத, நீ அப்படியே கொண்டு போய் கொடு, அம்மா என்ன செய்யுதுன்னு பார்க்கலாமா, நானும் கொண்டு போய் கொடுப்பேன். இவங்க டென்ஷன் ஆகி திட்டுவாங்க, நான் திட்டு வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி. என்ன திட்டுவாங்க? பேட் வேர்ட்ஸ்லேயே இல்லை நார்மல்? இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, புரிஞ்சுக்க மாட்டீங்க, இப்படி சொல்லி வந்துடணும். கொஞ்சம் குஞ்சுக்கு அந்த எடுத்துகிட்டு வாமாண்ணா, இப்போ காப்பியே இருக்காது, சூடு பண்ணி எடுத்துகிட்டு வானா, ஜீனி போட மாட்டா, சும்மா கொண்டு வந்து சூடு பண்ணி கொண்டு வந்து வச்சுருவா. வேலைலாம் செய்வாங்களா வீட்டில்? இப்போ செய்வேன். இருங்க நீங்கள் அப்படி திரும்புங்க. அம்மா என்ன சமைப்பாங்க சொல்லுங்கள். நல்லா சமைப்பா, என்னை விட நல்லா சமைப்பா. என்ன சூப்பராக அவங்க சமைச்சு பிடிச்ச டிஷ் என்ன? சாம்பார், உருளைக்கிழங்கு நல்லா வைப்பா. ஓ சூப்பர், நல்ல ஆஹா சரியான. பிரியாணியே நான் பண்ணி கொடுத்துருக்கேன், மட்டன் பிரியாணி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரொப்போசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கா உங்கள் காது பட? அப்படியெல்லாம் அது ஒன்று அங்கே இப்படின்னு ஆட்டிட்டாங்கம்மா, நான் பார்க்கல. அவள் ஆட்டினால அப்படின்னா லைக் ஸ்கூல்ல உடனே என்கிட்ட சொல்லியிருக்கா. ஸ்கூல்ல வரும்ல, அது வந்து சொல்லியிருக்கா அம்மா கிட்ட. சொல்லியிருக்கீங்களா? ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பசங்க இது பண்ணாலும் அந்த கரெக்டாக சொல்லுவா, இது இப்படிமா இது இப்படிமா, அதெல்லாம் விட்டு தள்ளு பாப்பா, நீ படுங்க போ அப்படின்ற. ஆனால் என்ன மாதிரி சம் ப்ரொபோசல்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ரீசெண்டாக ஏதாவது ப்ரொபோசல்ஸ் வந்து? அப்படிலாம் இல்லை, நம்ம பேக்கில் வந்து யாராச்சும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இது போடுவாங்கள்ல, பேப்பர்லாம் போட்டு போவாங்க. நான் அந்த பேப்பர் தூக்கி கீழே போட்டு போயிட்டு நான் உடனே அம்மாட்ட போய் அம்மா இந்த மாதிரி ஒரு பையன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு பேப்பர் போட்டாமா லஞ்ச் பேக்குள்ள அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து லைக் அந்த பேப்பரை நீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தானே, யார் என்னன்னு தெரிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி. ஓகே, பட் அம்மா ஒரே ஒரு விஷயம் தான், லைக் இவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்காங்க, இந்த ஒரு விஷயம் என் பொண்ணுக்காக நான் செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மாவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைனா என்ன? இல்லை, அம்மா வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் கூட இருந்தால் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம். அண்ட் நீங்கள் வந்து நிறைய விஷயம் அம்மாவுக்கு செஞ்சாச்சு. ஒரு கிஃப்ட் நான் அம்மாவுக்கு ஸ்பெஷலாக ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேன், பண்ணிடுவேன், அது கொண்டு வந்துடுவேன் அப்படின்னா என்ன விஷயம்? துபாய் கூட்டிகிட்டு போகணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறேன். பிகாஸ் அப்பா வந்து துபாயில் தான் இருந்து இறந்தாங்க. ஸோ அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் அம்மா காட்டணும்னு சொல்லி 2 வருஷமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். சூன் நான் கூட்டிகிட்டு போவேன் நினைக்கிறேன். வீட்டுக்கார ஆக்சிடெண்ட்டாக துபாயில் தான். ஆமாம், அதனால அங்கே போய் அவங்கள பாடி வரலாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால அங்கே போய் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து ஏர்போர்ட்டு வந்து திருச்சியில் இல்லை, நாங்கள் திருவனந்தபுரமே எடுத்தோம், கேரளா போய் எடுத்தோம். அப்போ ரொம்ப சிரமம், பாடி வர்றதுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 15 டேஸ் வந்து சும்மா ஐசியூவில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது டெத் ஆகி ஒரு 15 நாள் கழித்து தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 months துக்கம் அனுசரிச்சிருந்தோம். ஐ திங்க் அது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரிமா இது எல்லாமே இனி சந்தோஷமாக மாறும். உங்களோட உழைப்பு அவங்களோட உழைப்பு டுகெதர் இன்னைக்கு இவ்வளோ அழகாக நிறைய விஷயம் அவங்கள கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க. இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அம்மாக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் ஃப்ரம் A to Bமா உங்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. இன்னமும் அவங்களோட சப்போர்ட் தொடர்ந்து, ஐ திங்க் அவங்க சப்போர்ட் அங்கே கொடுத்தா தான் தொடர்ந்து அவங்க நிறைய சீரீஸ் அண்ட் மூவிஸ்லையும் நாங்கள் பார்க்கணும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ A to B வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்காகவும் அம்மா கூட. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் ஆர்ட் பீட் மீட் அண்ட் கிரீட் வித் தீபா பாலு. Title sponsor Saubhagya Home and Kitchen Appliances. Powered by Sims Allo Doctor. Discover the true joy of good health. Dr. Sri Varma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Heartbeat. Meet and greet with Deepa Balu. Powered by Sims Hello Doctor, Dr. Sri Varma Ayul Tarum Ayurveda, A to B Veg Restaurant.